ஹாய் ஹலோ வெல்கம் டு சரண்யாஸ் ஜேம் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னா ஆரி சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செயின் ஸ்டிச் போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிற சில்க் த்ரெட் தான் வந்துட்டு டபுள் பெல் பிராண்டோட சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிராண்டு நீங்கள் வந்து டபுள் பெல் பிராண்ட் வந்து நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணுன்னா, இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் நல்லா த்ரெட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ஸ்டிச்சஸ் போட நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த டபுள் பெல் பிராண்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இந்த பிராண்ட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறையா கலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கர் நான் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது லாஸ்ட்டாக ஒரு ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் விடும்போது அது வந்து இன்னொரு த்ரெட்டோடு போய் சிக்கிக்கும். ஸோ அதனால் இப்படி ஒரு சின்ன டேப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ டிசைனர் ஸ்டிக்கர்ஸ் எது இருந்தாலும் ஓகே, டேப்பு. ஸோ அந்த வந்து ஃபேன்சி டேப்பு எது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த எட்ஜ் வந்து லாஸ்ட்டு வந்து த்ரெட்டோட எட்ஜை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டு நீங்கள் வந்து சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து ஒரு த்ரெட்டோட இன்னொரு த்ரெட் வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகாமல் சிக்கு விழுகாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் போட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட்டு, சூயிங் த்ரெட்லாம் வச்சு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸால் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் இப்போ வந்து இந்த பாபின் இருக்குது பார்த்திங்களா, இந்த பாபின் யூஸ் பண்ணி டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம இனிஷியல் பிகினருங்கிறதுனால நீங்கள் வந்து 2 த்ரெட்டு ஒரே கலரில் 2 வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கலர்ஸ் வாங்கி நீங்கள் இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பாபின் த்ரெட் எடுத்துகிட்டு, இது வந்து சில்க் த்ரெட்டு. ஸோ இந்த சில்க் த்ரெட்டில் நம்ம ஒரு டிசைன் போடுறோன்னா நம்மளுக்கு அதுக்கு எவ்வளோ த்ரெட் வேணும்னு தெரியும். ஸோ அதனால் நம்ம இதில் இருக்க இந்த ஸ்டிக்கரை வந்து பிரித்து, ஸோ இதில் இருக்க த்ரெட்டை வந்து நம்ம இதில் வைண்ட் அப் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாபினில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் இருக்க அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை எடுத்து இதில் வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இல்லை எங்கிட்ட ஒரே த்ரெட்டு வந்து 2 கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 த்ரெட்டை நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் இதிலேருந்து இந்த நூல்கண்ட்லேருந்து ஒரு த்ரெட்டும் இன்னொரு நூல்கண்ட்லேருந்து ஒரு த்ரெட்டும் எடுத்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் பிகினராக இருக்கும் போது நீங்கள் வந்து நிறையா கலர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எதுக்கு 2 த்ரெட்டும் ஒரே கலரில் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பாபின் இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து வேஸ்ட்டு நூல்கண்டு தீர்ந்த அந்த இது இருக்கும்ல டியூப்பு, அதில் கூட நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பாபின் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த பாபின்லேருந்து ஒரு ஸ்டாண்ட்ஸும் இந்த நூல்கண்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த சில்க் நூல் த்ரெண்டு இதிலேருந்து ஒரு ஸ்டாண்ட்ஸும் எடுத்து டபுளாக நம்ம நாட் போட போகிறோம். நம்ம இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு, சூயிங் த்ரெட்டு இதில் எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணோம். பட் இதில் நம்ம டபுளாக தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. நான் இது சொல்கிறது எப்பயுமே எல்லா ஸ்டிச்சஸ்க்கும் சொல்கிறது தான். ஸோ த்ரெட்டு வந்து உங்களுக்கு நாட்டு தான் இருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட கட்டை விரலும் மிடில் ஃபிங்கர்லேயும் அதோட நாட்டை பிடிச்சி, அப்புறம் உங்களோட பாயிண்டிங் ஃபிங்கரில் வந்து அதை ரோல் அவுட் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ கீழேருந்து த்ரெட்டை வந்து இந்த நூலை மட்டும்தான் கீழேருந்து இழுக்கணும். அப்புறம் அந்த நாட் போட்டிருக்க த்ரெட்டை நீங்கள் விட்டுட்டு அந்த பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை மட்டும்தான் நம்ம கையில் பிடிச்சி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது நீங்கள் வந்து ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் வித் சில்க் த்ரெட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லைன் போட்டுக்கோங்க ப்ராக்டிஸ்க்கு. ஸோ லைன் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ண போது நீங்கள் இனிஷியலாக வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போட்டு பழகிறதுனாலும் பழகுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த செயின் ஸ்டிச் இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி அதுலையெல்லாம் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் வரும், இதில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் நம்ம கீழேருந்து எடுக்கும்போது டபுள் த்ரெட்டாக தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி டபுள் த்ரெட்டாக மெதுவாக எடுங்க. இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது டபுள் த்ரெட்டும் மேலே வரணும் பாருங்கள். ஒரு த்ரெட் 2 த்ரெட், ஏன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டபுள் ஸ்டாண்ட்ஸும் உங்களுக்கு வந்து த்ரெட்டு மேலே வரணும், தெரியுதா. ஸோ அப்படியே கீழே குத்தி நம்ம நார்மலாக நம்ம எப்பயும் போடுற செயின் ஸ்டிச் மாதிரி தான் போடுறோம். பட் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்படியே ஸ்லோவாக அந்த லைனில் உங்களுக்கு எவ்வளோ மைன்யூட்டாக நம்ம போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து சூயிங் த்ரெட்லேயும் ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த லைனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த செயின் ஸ்டிச்சில் திருப்பி எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து இந்த சில்க் த்ரெட்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த லைனை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். லைனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ எண்ட் நாட்டும் இதுலேயும் அதே மாதிரி தான், நம்ம அதில் சிங்கிளாக எடுக்கிறோம், இதில் டபுளாக எடுத்து எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எண்ட் நாட் போட்டு இந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த அசைன்மெண்ட் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இமேஜ் அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.